கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜ் கிட்ட 71 லட்ச ரூபா பட்ஜெட்ல 3 பெட்ரூம் வீடு இருக்குன்னு சொன்னாங்க. விலையை கட்டணும் விடுவிடுன்னு கிளம்பி வந்துட்டோம். விலைக்காக தான் வந்தோம். வந்து வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா படபடன்னு வருதுங்க. ஏன்னா இந்த லொகேஷன்ல இந்த மாதிரியான ஒரு வீடு இந்த விலையில இன்னைக்கு கிடையாது. வீட்டுக்குள்ள இன்டெக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கார்னர் சைட்ல வீடு கட்டி இருக்காங்க. அப்படியே கழுகு பார்வையில் வீடியோ எடுத்துருக்கிறோம். சுத்தி அவ்வளவு வீடு இருக்குங்க. ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளேயே தான் வீடு கட்டி இருக்காங்க. ஒரு டார்க் கிரீன் அண்ட் லைட் கிரீன் கலர் தீம்ல தான் அந்த வீடவே ரெடி பண்ணி இருக்காங்க. அப்படியே வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். நம்ம பார்க்க போற வீடு மேற்கு தெற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1700 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல ஒரு மாடர்ன் கான்டெம்பரரி லுக்ல இருக்குங்க. ஒரு டார்க் கிரீன் அண்ட் லைட் கிரீன் கலர் தீம்ல தான் அந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கார்னர் சைட்ல கட்டியிருக்கக்கூடிய வீடுங்கிறதுனால வீட்டோட தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் 2 சைடுமே எலிவேஷன் ஒர்க்ஸ் இருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய லைட்டிங் ஒர்க்ஸும் பயன்படுத்தி இருக்கிறது நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் பால்கனியோட ஃப்ரண்ட் எலிவேஷனோட லுக்கும் பார்க்கறதுக்கு செமையா இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல கார் என்ட்ரிக்கான கேட்டும் இருக்கு. நார்மல் என்ட்ரிக்கான விக்கெட் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் இங்க நம்ம பார்க்கறது 11:30க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் வால்க்கும் யூனிக்கான பேட்டர்ல இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸும் கிளாஸான செராமிக் டேல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்கு. ரைட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து இந்த செட்பேக் ஸ்பேஸ்ல ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சப்ளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த டோருக்கு வந்து 2 கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் அமைச்சிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் உட்டன் தீமில் இன்டெக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு லிவிங் ஸ்பேஸ் வந்து 16க்கு 16 அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஹேங்கிங் லைட்டோட ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு ஃபுல்லாமே அந்த டார்க் கிரீன் லைட் கிரீன் தீமில் தான் வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்ஸ் அமைஞ்சிருக்கும். வீட்டோட இன்டீரியர் ஒர்க்ஸோட பெயிண்டிங் ஒர்க்ஸுமே அதே மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. பக்கத்துலேயே பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. உடன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் தீமில் வந்து நல்லா ஒரு மாடர்னான டிசைனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஸ்பேஸோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய UPVC விண்டோ இருக்குது. இந்த லிவிங் ஸ்பேஸுக்கு பின்னாடி 6க்கு 10ங்கிற அளவில் ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு காம்பேக்டான கிச்சன் ஸ்பேஸில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ஸ்பேசிஸான ஒரு மாடுலர் கிச்சனாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வால்க்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க்கு, கவுண்டர் டாப்லாம் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்கிறாங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் இந்த கிச்சனில் கவுண்டர் டாப்க்கு கீழே நிறைய பேசின் யூனிட் இருக்குது. அப்போ வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. லாஃப்டெல்லாம் செஞ்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கோட இந்த மாடுலர் கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் நம்ம எதிர்பார்க்கறத விட நிறையவே கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் நீட்டான உட்டன் டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது 11க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப் ஸ்பேஸ், லாஃப்ட் கபோர்ட், வால் ஷெல்ஃப்லாம் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சனில் பார்த்த மாதிரி கலர் காம்பினேஷனில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல இந்த வீடு ஃபுல்லாமே அந்த டார்க் கிரீன் லைட் கிரீன் கலர் தீமில் தான் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கெல்லாம் ஒன் சைடு உள்ள கான்ட்ராஸ்டான டார்க்கும் மிச்ச சைடில் எல்லாம் லைட்டான டார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது 5:30க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் லுக்லேயே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக லோட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்கேஸுங்க. இந்த வீட்டோட முக்கியமான இன்னொரு ஹைலைட் வந்து இந்த ஸ்டார்கேஸ் ஸ்பேஸ் தான். அப்படியே கர்வ்டு டைப்பில் வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் மட்டும் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி சீலிங்கில் ஹேங்கிங் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியோட வாலுக்கு ஃபுல்லாமே கோல்டன் கலரில் கிளிட்டரிங் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்கு, அப்போ ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி அப்படியே மேலே வந்தோம்னா எல் டைப்பில் ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜ் வழியாக வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போகிற மாதிரி காமன் ஸ்பேஸாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பெட்ரூமில் பார்க்கக்கூடிய இந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கும். ஏன்னா அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய 2 விண்டோவுமே ரோட் சைடில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஃபியூச்சரில் எப்போவுமே வந்து தடங்கள் ஏற்பட போகிறது கிடையாது. அதுபோக இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ்லேயும் ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸில் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், அது போக மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் 5.25க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் கம்ப்ளீட்டாக சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைல் ஒர்க்ஸுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க.
வீட்டோட ஒரு பெட்ரூம்ல கூட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸில் குறைபாடு வச்சிருக்கிற மாதிரி தெரியலைங்க. எல்லா இடத்துலையுமே, அதாவது சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் சரி, பெரிய பெட்ரூமாக இருந்தாலும் சரி, நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5.5க்கு 5ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த வீட்டோட பால்கனி ஸ்பேஸை ஒரு காமன் பால்கனி ஸ்பேஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கவர்டு டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனிக்கு போகிறக்கு ஒரு பெரிய பேசேஜுமே இருக்குது. பேசேஜுக்கும் பால்கனிக்கும் ஃப்ளோரிங்க்கும் ஃபுல்லாமே உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பால்கனிலேயே நீங்கள் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம். யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸுமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜ் கிட்ட கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 3BHK வீடுங்க. தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்து 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஸ்பேசிஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவே இருக்குது. இந்த வீட்டோட விலை வந்து 71 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் எல்லாம் வீடே கிடையாது. 2BHK வீடு இந்த பட்ஜெட்டில் எல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதில்ல. அதனால் வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் கற்பகம் காலேஜ் கிட்ட மெயின்லேயே ஒரு 3BHK வீடு பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வந்துருங்க.